யாக்கோபு பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அது தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. பெத்தேல் திருச்சபை மக்களாகிய நாம் தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் திருச்சபையை சேர்ந்த இந்த பெத்தேல் திருச்சபை பெரம்பூர் ஆண்டவருடைய வீடு. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை பிளஸ் பண்ணும் ஆண்டவர். உன் தேசத்தில் மழை இல்லையா? உனக்கு கஷ்டமா, வியாதியா, கண்ணீரா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் பரலோகத்தை நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் தெரிந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் கணக்கப்படுகிறது. என்னாலும் என் கண்களும் என் இருதயம் இந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்கிறது. ஆண்டவர் சாலமோன் ராஜா மூலம் முதலில் திறந்த திருச்சபையில் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டுடைய வீட்டில் வந்து நாம் என்ன கேட்டாலும் அவர் கொடுக்கும் ஆண்டவர். ப்ராக்டிக்கலாக அதை அனுபவித்த மக்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஆண்டுடைய வீடு, வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன். அவருடைய பிரசன்னம் எங்கேயே இருந்து கொண்டிருக்கு. ஒருவேளை இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறப்போ எவ்வளோ பள்ளங்கள், மேடுகள், வசதியான வாழ்வு. அந்த வசதியான வாழ்விலிருந்து ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்திருக்கிறார். நான் கடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ டிஎம்பி டைசிஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட் மூலம் கன்னியாகுமரி டைசிஸ், தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி டைசிஸ் மூலம் ஒடிசா மாநிலத்தில் கிட்டில்காட்ங்கிற ஒரு கிராமத்துக்கு கடந்து போனேன். பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட் பஸ்லாம் வசதி இல்லை, ஒன்லி ட்ரெயின் வசதி மட்டும்தான். ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம். முதலாவது இந்தியாவில் 1974 1970 ஃபஸ்ட்டு மதமாற்ற தடை சட்டம் வந்து ஒரு பகுதி. இன்றைக்கும் ஞானஸ்தானம் அந்த ஸ்டேட்டில் கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அதிகமான ஞானஸ்தானம் ஐஎம்எஸ், என்எம்எஸ், இதே மாதிரி அநேக மிஷன் மூலம், எஃப்எம்பிவி, விஸ்வவாணி மூலம் அநேக ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்டேட். வெளியே தெரியாமல் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. பொதுவாக அங்கே ஒரு 2000 பேர் அந்த மிஷனரி பிரவீன்கிற ஒரு மிஷனரி கூட்டியிருந்தார். நானும் என் துணைவியாரும் கலந்து கொண்டோம். காலையிலிருந்து மாலை வரை 4-5 மெசேஜ், 2000. அதில் ஒரு சகோதரி நல்ல ஒர்க்ஷிப் பண்ணாங்க. ஒர்க்ஷிப் பண்ணுறப்போ அதில் ஒரு பாஸ்டர், அவங்க ஒர்க்ஷிப் பண்ணுறப்போ அவர்களை அறியாத, அதுதான் தூயாவுடைய மகிமை. ஒருவேளை இன்றைக்கி இது வேசார்பாடி, இது இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய பெண்டிகா சர்ச் இருக்குது. நல்ல பாட்டு பாடுவாங்க, 6/8 அடிப்பாங்க. 6/8 அடித்தோடனே அவங்கள அறியாத ஒரு டான்ஸ் வரும். ஆனால் அது அப்படிப்பட்ட டான்ஸ் இல்லை, ஆவியானவர் அவருக்குள்ள ஒரு எழுப்புதல். அப்போ அந்த அம்மாவை பற்றி விசாரித்தேன். அந்த அம்மா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு சர்ச்சு வச்சுருந்தாங்களாம். அந்த சர்ச்சை அந்த ஊருக்காரங்க எரிச்சிட்டாங்களாம். அந்த அம்மா இருந்தாலும் அங்கேருந்து வரல, திரும்ப சர்ச்சு கட்டிச்சான். 15 பேர் இந்த சர்ச்சு. அவங்க அந்த திரும்ப கட்டுறப்ப 50 பேர் ஆனாங்களாம். திரும்ப அந்த சர்ச்சை பிச்சு போட்டுட்டாங்களாம். திரும்ப பிச்சு போட்ட பிறகு 150 பேராக மாறினாங்களாம். அதான் அந்த அம்மாவுக்கு ஒரு தன்னறியாத ஒரு எழுப்புதல். அங்கே இருக்கிற அந்த பிரவீன்கிற அந்த டிஎம்பி ஊழியர் என்னோடு சொன்னார். ஒருவேளை ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதிசயமான வாழ்வு என்று நான் சொல்லுவேன். பல ஸ்டேட்டு கடந்து போயிருக்கேன். இந்த வருஷத்தில் ஊழியத்திற்கு தான் நான் என்எம்எஸ்ஸுடைய ட்ரெஷராக இருக்கிறேன். அதுலேருந்து பல ஸ்டேட், மத்திய பிரதேஷ் போயிருக்கேன், உத்தரப்பிரதேஷ் போயிருக்கேன். ஆனால் அநேக ஊழியங்கள் மீது கடந்த நாட்களில் வெஸ்ட் பெங்காலில் அந்த சுந்தர்பன்ஸ் சதுப்பு நில காட்டில் போய் அந்த எப்போவுமே திடீர்னு அந்த யூபிலி ஆட்டோடைய தண்ணி திடீர்னு கூடுது, திடீர்னு குறையுது. அப்படிப்பட்ட கூடி குறையிற இடங்களில்
ஈரமாகவே இருக்குது. அங்கே ஒரு சர்ச்சு திறப்பதுக்காக போயிருந்தோம். அந்த சர்ச்சு திறக்கிறப்போ அங்கே அந்த சர்ச்சு திறக்க இடத்த கொடுத்த அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. ஒரு 3.25 அடி உயரம் தான் அந்த அம்மா இருந்தாங்க. போனதுலேருந்து அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவை சாட்சி சொன்னோம். சாட்சி சொல்கிறப்போ தீர்க்க முடியாத வியாதி அவங்க உடம்புல இருந்தான். ஸோ ஒரு தீர்க்க முடியாத வியாதி. அந்த வியாதியின் மத்தியில் அங்கே இருக்க அந்த மிஷனரி, என்எம்எஸ்ஸோடைய மிஷனரி அந்த அம்மாவுக்காக ஜெபித்த பொழுது ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிதான். அப்போ எனக்கு கிடைச்ச விடுதலை இந்த மக்களுக்கு கிடைக்கணும்னு அந்த அம்மா சொல்லி அந்த இடத்த 6 சென்ட் இடத்த திருச்சபைக்கு கொடுத்துருக்காங்க. 6 சென்ட் இடம் மட்டும் இல்லை, 50,000 50,000 ரூபாய். 50,000 ரூபான்னா அந்த அம்மாவை பொறுத்தவரையும் 5 கோடி மாதிரி, 5 கோடிக்கு ஈக்குவல் அந்த அம்மாவுடைய பவர். அந்த இடத்த கொடுத்து சர்ச்சை கட்டுறதுக்கு இடத்த கொடுத்து என் மக்கள் ஆராதிக்கணும். ஏன்னா வில்லியம் கேரி 1750 வந்து வில்லியம் கேரி பணி செய்த பகுதி. அங்கே தான் ஒரு விவசாயம் பண்ணார் 7 வருஷம். உணவு இல்லாமல் தன் பிள்ளைகளை சாக கொடுத்த இடம், தன் மனைவி மென்டல் அப்செட் ஆகி மரித்த இடம். அந்த இடத்துல அப்படிப்பட்ட அற்புதங்கள். ஜார்க்கண்டுங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஜார்க்கண்டில் மொசோபனிங்கிற ஒரு ஸ்டேட்டு. மொசோபனிங்கிற ஒரு ஸ்டேட்டில் சிங்கிடிங்கிற ஒரு கிராமம், மலைகள் சூழ்ந்த பகுதி. இந்தியாவில் ஜார்க்கண்ட்லாம் அதிகமான மலை பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பகுதி இந்தியாவில். கொடைக்கானல், ஊட்டி மாதிரியே இருக்கும் எல்லா இடமும். ஆனால் அந்த மாதிரி குளிர் இருக்காது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு கடந்த பிறக்கும் அந்த மக்களுடைய நிலைமையை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு வரணும்னா குறைந்தது 15-20 கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்குது. 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரத்தில் எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை. கடந்த மாதத்தில், இந்த மாதத்துடைய முன்பகுதியில் போயிருந்தோம். அந்த காட்வெளிங்கிற ஒரு ஸ்டேஷன், அந்த மொசோபனியில் காட்வெளிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த மக்களுக்கு மெயின் போக்குவரத்து ட்ரெயின் தான், பஸ் வசதி கிடையாது. அந்த நாங்கள் தங்கியிருந்த விடுதிக்கு ஆப்போசிட்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போனோம். சைக்கிளில் இட்லி விற்கிறார். இலை அங்கே இருக்க மரத்தில் இலையை பிடுங்குறாரு. முன்னால் தையலைன்னு நம்ம மளிகை கடையில் விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் தையலை. அதே மாதிரி இலையை அவங்களே குத்தியில் வச்சு அதில் 3 இட்லி கொஞ்சம் சட்னி ஊற்றுறாங்க. ஒரு குச்சி கொடுத்துட்றாங்க. அந்த குச்சை நல்ல அந்த இட்லியை கட் பண்ணி சாப்பிட்றாங்க. 10 ரூபா, வெரி டெட் சீப். நம்ம ஊரில் அது 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா அவனுக்கு போதுமான அளவுக்கு கை கழுவ தண்ணி குடிக்கலை, குடிக்க மட்டும் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருக்கிறான். நம்ம ஒரு மாதிரி கேன் தண்ணியோ அந்த 1 ரூபா பாக்கெட் தண்ணியோ கிடையாது, கேன் தண்ணி. அந்தளவுக்கு வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் முன்னேற்றமான பாதையில் இல்லை. காலை டிஃபனுங்கிறது 20 ரூபா. 20 ரூபாயில் அவங்களுக்கு முடிஞ்சிருது. நாங்களும் ஒரு 3 இட்லி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளவு சூப்பர் டேஸ்ட். பொதுவாக இந்த வருஷத்தில் இருக்க 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவரே இறங்கி ஈசாக்கோடு பேசுகிறார். ஒருவேளை இதை யாக்கோபோடு பேசுகிறப்போ அந்த ஒரு கஷ்டம், வேதனை, கண்ணீர், கைவிடப்பட்ட நிலைமை. அப்பா அனுப்பிடுறாங்க, அம்மா அனுப்பிடுறாங்க, சகோதரன் அருவா வச்சு தேடிக்கிட்டு இருக்கான் அவரை வெட்டுறதுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில் கோலும் தடிமாய் அடுத்த வேலை போடுறதுக்கு ஒரு வழி இல்லாத நிலைமையில் வந்த அவருக்கு ஆண்டோடைய தரிசனம், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று அந்த 20 ஆதியாகமம் ஜெனிசிஸ் 28:15 சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், இது எவ்வளோ ஒரு பயங்கரமான பூமி, இப்படிப்பட்ட எனக்கு ஒரு வாக்கு தத்துவம்னு சொல்லி அவர் மீண்டும் அந்த ஆதியாகமம் 28:20 பேசுகிறாரு. என்னோடு வாங்க, எனக்கு உணவு தாங்க, என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் உனக்கு தசம பாகம் செலுத்துகிறேன். அவர் ஒரு கண்டிஷன், அங்கே ஒரு செக் வைக்கிறார். ஒருவேளை நான் ஆண்டவற்றை இந்த ஆண்டுகளில், இந்த 24ஆம் ஆண்டுடைய கடைசி பகுதியில், கடைசி நேரத்தில் தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். 24ஆம் ஆண்டு முதல் பகுதியில் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு சர்ச்சில் கிடச்சிருக்கோம்.
பொதுவாக டிஎல்சி சர்ச்சில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனி சர்வீஸ்லேயும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி திருவொற்றியூர் டிஎல்சி சர்ச்சை கிறிஸ்துநாதர் ஆலயத்துக்கு போயிருந்தேன், அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. கடந்த நாட்களில் அருள்நாதர் சர்ச்சுக்கு போயிருந்தேன், அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அந்த வாக்குத்தத்தத்தோடு ஆண்டவற்றை ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவற்றை நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி நாம் ஆண்டவற்றை தகப்பனே, இந்த வாக்குத்தத்தின்படி எங்களோடு நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வை தந்திருக்கீங்களான்னு கேட்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே வாழ்வு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, இந்த ஆண்டில் எனக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தந்தீங்க, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படலையா? நிறைவேற்றப்பட்டிருக்கா? உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு இருந்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேங்கிறார். அது எனக்கு செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் கேள்விக்குறியாயிட்டு. அது என்ன, சந்ததியை தான் பெருக பண்ணுவேங்கிறாரு, என்னையை பெருக பண்ணலையே? அப்போ என்னைய நீங்கள் கால் பண்ணி என்னையை புக் பண்ணிட்டீங்க பொழுது, மகிமையான வாழ்விற்கு என்னை கூப்பிட்டீங்க பொழுதுன்னு நினச்சேன். எனக்கு அந்த மாதத்தில் செப்டம்பர் அக்டோபரில் என்னுடைய டயபெட்டிக்கோட சுகருடைய நிலைமை ரொம்ப அதிகமாக இருந்தது. திடீர்னு செக் பண்ணால் A1C 15.8, 6.8 தான் ஒரு சராசரி மனிதனுடைய A1C. ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு 7 இல்லை 7.1 இருக்கலாம். 15.ங்கிறது தினமும் டெய்லி 500க்கு குறையாத ஒரு சுகர். நேற்று என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் திடீர்னு வேலைக்கு வரல. அவங்க மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணாங்க, என்னன்னு அவங்க வீட்டுக்கார் வேலைக்கு வரல, வேலைக்கு கிளம்புறப்போ மயங்கி விழுந்துட்டார், தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் சுகர் 500 இருக்குது, அதனால மயக்கம் வந்துட்டுனார். ஆனால் எனக்கு ஒரு 6-7 மாதமாக 500 தான் சுகர் இருந்திருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் பயப்படாதே, உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, இந்த நாளிலும் ஒரு நார்மலான ஒரு சுகர், இப்போ லோ சுகர் ஆகிற கண்டிஷனில் எனக்கு இருக்குது. வந்தோடனே என்ன, நான் 6-7 மணிக்கு ஒரு காஃபி பிஸ்கட் சாப்பிடுவேன், அது சாப்பிடலை. வந்தோடனே செக்ஷன் காஃபி தருவார். இப்போ அவர் ஆளை காணலை. இப்போ தான் வந்து இன்றைக்கி தோத்திரம் சொன்னார். நான் அவர் தருவாங்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் வழி தெரியாமல் சுற்றி பைக்கில் வந்தேன். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர். பைக்கெலாம் ஓட்டுறதில்லை, 65 வயசாகிட்டு. சின்ன பிள்ளைங்க ஓட்டுறாங்க, பயமாக இருக்குது, இடித்து தள்ளிடுவாங்கிற ஒரு பயம். அவங்க போகிற ஸ்பீடு நமக்கு, அவங்க சத்தத்தை கேட்டாலே உடம்பு கிடுக்கிடுன்னு அடுத்த வண்டி கீழே விழுந்துருது. வேறு வழியில் நேரத்துக்கு ஓடி வரணுமேங்கிறதுக்காக வந்தேன். ஒருவேளை ஆண்டவர் இதுவரை நம்மை வழிநடத்தி அந்த ஆண்டவர் என்னாலும் நம்மை கைவிடுறதில்லை. பவுலடிகள் சொல்ல முடியாமல் கண்டினியூ டு த ப்ரேயர், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செல்லுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்ம எப்பவுமே ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டே இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். இங்கிலாண்டில் மோரேங்கிற ஒரு கேப்டன், ஒரு மிலிட்ரி கேப்டன், ஒரு நாள் தன் வாழ்வை நினைத்து பார்த்தார். தன் வாழ்வை நினைத்து பார்த்து தன் வாழ்விற்கு இத்தனை வழிக்கு காரணம் யாருன்னு பார்த்து, அதற்குரிய ஒரு காரணம் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருன்னு நினச்சாராம். அந்த சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு அந்த ராத்திரியில் ஒரு தபால் எழுதினாராம், இந்த வருஷத்தில் 2ஆம் தேதி உங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருந்தேன், ஆனால் நான் வேறு சர்ச்சை சேர்ந்தவன், அன்றைக்கி உங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். அன்றைக்கி அந்த சண்டே ஸ்கூலில் நீங்கள் சொன்ன பொழுது, இயேசு நம் வாழ்க்கையில் ராஜா, இயேசு நம் வாழ்க்கையின் குரு என்று நீங்கள் சொன்னீங்க. நான் அந்த வார்த்தையை கேட்டு என் மனது மாறிச்சு. இயேசுவின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் நடந்து வந்ததால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்வை தந்திருக்கிறார்னு அந்த அம்மாவுக்கு ஒரு தபால் எழுதினாராம். அவர் குறிப்பிட்ட இந்த தேதி அந்த அம்மாவுக்கு தபால் கிடைச்சோன்னே அவர் எப்போவுமே அந்த அம்மா ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவங்களாம். அந்த டைரியின்படி அந்த டைரி அவங்க சொன்ன டேட்டை பார்த்தா அவங்க சொன்னது உண்மையாக இருந்ததான். அந்த அம்மா அன்றைக்கி சண்டே ஸ்கூலில் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வீட்டுக்கு போனாங்கன்னா, இன்னும் சண்டே ஸ்கூலுக்கு போகக்கூடாது. ஒன்று பிள்ளைகளுடைய தொல்லை, அடுத்து டைரக்டருடைய தொந்தரவு, அடுத்து குருவானுடைய ப்ரெஷர். சண்டே ஸ்கூலுக்கு குருவானவர், நம்ம குருவானவருடைய பிரச்சனை, அடுத்து டைரக்டர், இப்படி பல கஷ்டங்கள் இருந்தாலும் அன்னைக்கு ஆமையான உந்தல்படி அந்த நாள் சண்டே ஸ்கூலுக்கு போய் அந்த அம்மா ஒரு கிளாஸ் எடுத்தாங்களாம். அந்த கிளாஸ் வந்து அந்த அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவர் நமக்கு குருவானவர், எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிறோன்னு சொன்னாங்களாம். அந்த போட்ட விதை
அவரை ஒரு பெரிய கேப்டனாக மாறிச்சான். ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்குறப்போ இவ்வளோ ஒரு பிரகாசமான நமக்கு ஆண்டவர் வாழ்வை தந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஒரு ஆண்டவர். ஒன்றுமே இல்லை, பெரிய படிப்பு இல்லை, இப்போ எனக்கு ஒரு எஸ்எஸ்எல்சியில் 235 மார்க்கு, ஜஸ்ட் பாஸ், அதுதான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் எல்லாம் பிசிஎஸ்ஸு, பிஏ, எம்ஏ எல்லாம் கரஸில் ஏதோ படித்து ஏதோ கேட்டு யாரோ சொல்கிறத கேட்டு எழுதிட்டு வந்து மார்க் வாங்கியிருக்கோம். ஒரு 60 மார்க்கு 65 மார்க்கு. நான் ஒரு நாளும் புக் எடுத்து படித்ததில்லை. படித்தா தூக்கம் வந்துடும், படிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட எனக்கும் ஆண்டவர் இவ்வளோ பெரிதான வாழ்வை கொடுத்திருக்கிறார். எங்கே போனாலும் ஒரு பெரிதான ஒரு வாழ்வு. அந்தளவுக்கு ஒன்றுமே ஒரு கடந்த நாட்களில் நான் திரும்பி பார்க்குறப்போ, நான் இன்றைக்கி வயது 65, என்னுடைய 12 வயசு இல்லை 10 வயசில் பார்க்குறப்போ கிறிஸ்மஸுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. போடுறதுக்குன்னா ரெண்டு ட்ரௌசர், காக்கி ட்ரௌசர், 2 வெள்ளைச்சட்டை இருந்திருக்கும். கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ்ஸு போடலை, நியூ இயருக்கு புது ட்ரெஸ்ஸு போடலை. இன்றைக்கி இல்லை கடைசி இரவுக்கு நிறைய பேர் புது ட்ரெஸ்ஸோடு வந்திருக்குறோம். இப்படி இல்லாத ஒரு காலங்கள். அன்றைக்கி எங்கள் சகோதரர் சொன்னார், நமக்கு ஆண்டவர் தருவார் சொன்னார். இன்றைக்கி டிஎல்சி போடுற இந்த கவுனை ஒரு பீரோவில் தேடி எடுத்து ஒரு 10 சட்டை புது சட்டையில் இருக்குது போடாமல், ஒரு 12 சட்டை தைக்காமல் கிடக்குது. எப்போ போடுறதுனே தெரியல. இன்றைக்கி காலையில் ஒரு 7 பாஸ்டர் மூலகுத்திரத்தில் சர்ச்சை வச்சுருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப ஏழை. 10 மணிக்கு ஒரு அந்த நம்ம கேட்டகிஸ்ட் போடுற மாதிரி ஒரு ஜிப்பா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஜிப்பாவை பார்த்தோன்னா அந்த அம்மா தான் வந்தது, ஐயா ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு இன்றைக்கி போடுங்க. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வாழ்வை கொடுத்து அந்த வாழ்வுக்கு நாம் நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் சங்கீதம் 90 வாசிக்கிறப்போ, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கினீர். சாட்டிஸ்ஃபை ஆஸ் ஏர்லி வித் அஸ் த மெர்சி. காலையிலே ஒரு கிருபையினால் எங்களை என்ன பண்ணியிருக்கீங்க? புதுமையாக்குங்க. 14 சொல்கிறாரு. அந்த 91 சொல்கிறப்போ இது மோசையினுடைய ப்ரேயர், மோசேயாவுடைய ப்ரேயர். ஆண்டவரே தேவரே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அடுத்து 2வது வசனம் சொல்கிறாரு, நீங்கள் தான்ப்பா கண்மலை, நீங்கள் தான்ப்பா அந்த பூமி, நீங்கள் தான் எல்லான்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து 90 சொல்ல எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 சொல்லி அந்த சங்கீதம் 150 அந்த 90ஆம் சங்கீதத்தை மோசையோடைய ஜெபத்தை எழுதி நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த தேவரே நமக்கு கொடுத்த அந்த வாழ்வில் நாம் பிறருக்கு எப்படி இருக்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு அருளுரைகள் பகுதிக்கு போனால் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். பெத்தேல் ஒன்றும் இல்லை, போகிறாரு, மாமனை பார்க்குறாரு, ஆடு மேய்க்கிறாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவன் ஏமாற்றி ஒரு பொண்ணை கொடுக்குறான், லவ் பண்ண பொண்ணையும் சேர்த்துக்கிட்டார், உடலை சேர்த்துக்கிட்டு கோலும் தனியமாக போன 33 சொல்லுவோம், நான் கோலும் தனியமாக போனேன். 32:10 சொல்கிறப்போ, நான் கோலும் தனியமாக போகிறேன்ப்பா, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் போக மாட்டேன்னு அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நமக்கு இன்றைக்கி அருள் உரைகள் கொடுக்கப்பட்டது அவருடைய ப்ரேயர் தான். அந்த ப்ரேயர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள், நீங்கள் ப்ளஸ் பண்ணாமல் என்னால் வாழ முடியாது. அப்போ ஆண்டவர் அவனை ப்ளஸ் பண்ணணும்னா அவனை யாக்கோபுடைய பேரை நான் இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, இனி நீ இஸ்ரவேல் சொல்கிறார். யாக்கோபே இஸ்ரவேலை இவைகளை நினைங்கிறாரு. யாக்கோபே இஸ்ரவேல்னா ஏன் அறிவுக்கு எட்டின மாதிரி எம்டிஹெச் ஒரு வருஷம் கரஸில் படித்தோம். நானும் பழைய பிஷப் டேனியல் ஜெயராஜ் ஐயாவும் அருள்சந்திரனும் நம்மோடு இருக்கிற ஐயா மூத்த ஐயாவும் 4 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்போம், ஒரே தான் சாப்பிடுவோம். அப்போ அந்த அறிவின்படி நான் கொஞ்சம் என்ன சிந்தனை பண்ணுறேன்னா, யாக்கோபுங்கிறது ஒரு ஏமாத்துகிற மனுஷன் கேட்குறப்ப நான் அவனை ப்ளஸ் பண்ணுறதில்ல. அவனுடைய பேரை பற்றி அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து பேரை மாற்றி நான் ப்ளஸ் பண்ணுறேன், நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன் நீ போங்கிற. ஒருவேளை ஆண்டவர் நம்ம ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதுதான் யாக்கோபு இஸ்ரவேலை இவைகளை நினை, நீ என் தாசன்.
தப்பு பண்ணுறவனும் என் தாசன் தாங்கிறாரு. அவர் ஞானஸ்தானம் கொடுத்த நல்லவனையும் என் தாசன் தான் சொல்கிறார். அந்த ஏசாயா 41 நினைக்கிறேன், 41 44 வருது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜிஎல் மூடி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்ததுக்கு ஜெபந்தான் சொல்கிறார். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேதம் வாசிப்பேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ணுவேங்கிறார். பாஸ்டர் ஏசனா குண்டூர் இப்போது நம்ம காலத்தில் உள்ளவர் இறந்துட்டார். அவருடைய 45 வருஷம் ஊழியத்தில் 1050 சர்ச்சு ஓப்பன் பண்ணியிருக்கார். எஸ்ரா சர்க்குணம் ஈசியை 10,000 சர்ச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறார். 10,000 சர்ச்சு, 1 கோடி ஆத்துமாக்கள். ஆனால் அவர் 3 பைபிள் செமினரிஸ், 10 பைபிள் காலேஜு, கிட்டத்தட்ட 4000 5000 மிஷனரிகள் ஐஎம்எம்ல, இந்தியன் மிஷன் மூமெண்ட்டில். அவருடைய 45 வருட ஊழியத்தில் காரணம், அவருடைய ஊழியத்திற்கு வளர்ச்சி ஒரே காரணம் பிரேயர். எந்த மனிதன் ஜெபத்தோடு வாழ்நாளை ஆரம்பிக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டு உயர்த்தும் ஆண்டவர். விஜி பன்னீர்தாஸ் வாழ்க்கை ஒரு டீ கடை தான், சைக்கிள் ஒரு தள்ளுவண்டி டீ கடை தான். ரேடியோ டிரான்சிஸ்டர் வந்த புதுசு 2 ரூபாய்க்கு வாங்கி 2,000 ரூபாய்க்கு விற்றார், 2 ரூபா 10 காசுக்கு விற்றார். அதெல்லாம் லைஃபு. ஆனால் இன்றைக்கி உலக அளவில் பெரிய பணக்காரர். கடந்த நாட்களில் நியூ ஹார்பர், காமராஜ் ஆர்பகம், புது ஹார்பர் பக்கத்தில் ஒரு காட்டூரில் காட்டு வழியாக ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு வில்லேஜ் மினிஸ்டர் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துல அவர் ஒண்டர்லேண்டு முதல்ல ஆரம்பிச்சிருந்தார். ஒருவேளை அந்த ஒண்டர்லேண்டு இன்றைக்கி இருந்திருக்குன்னா உலக அளவில் ஒரு பெரிய ஒரு ஒண்டர்லேண்டாக இருந்திருக்கும். அப்போ அவங்க லைஃப் நினச்சேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 9 மணிக்கு சாதாரண லைஃபு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவற்றை எங்கள் சர்ச்சு டொனேஷனுக்கு முன்னாள் அமைச்சர் சர்க்குண பாண்டியன் கூட்டிகிட்டு போனாங்களாம் எங்கள் அண்ணனை. ஏன்னா ஒரே காஸ்ட்டுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வீடு சைதாப்பேட்டையில் இருக்கு. 8 மணிக்கு தான் அவரை பார்க்க முடியும்னு 7:45 போயிட்டாங்களாம். அவர் 7:59 வந்தாராம். ஃபஸ்ட்டு ப்ரேயராம், எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயராம். அவங்கள்ட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜோம் பண்ணி விளக்க ஒரு ஆசை கிறிஸ்டின். அவர் ஒய்ஃப் ஒரு பிராமின், நான் விசுவாசிக்கப்பட்ட ஒரு பிராமின். அவங்களுடைய ஒரு மகள் என்னுடைய சம்பந்தக்காருக்கு, அவங்களும் சம்பந்தக்காரர். நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம், அவங்களும் பொண்ணு எடுத்திருக்காங்க அந்த வீட்டில். அந்த அம்மா பிராமின் லேடி தான். ஆனால் இன்றைக்கும் அந்த அம்மா ஜெபத்தில் ஆண்டோடைய வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேற்றமாக இருக்குது. ஒருவேளை இந்த வருஷத்தோட கடைசி பகுதியில் வந்திருக்கிற நமக்கு ஈக்குவலாக ஜெபம் பண்ணுறவங்க யாரும் இல்லை. ஆனால் நம்முடைய ஜெபத்துடைய நேரத்தை கூட்ட ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஜெபத்தை கூட்டுறது மட்டுமல்ல, அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட அருளுரை பகுதி யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் மோசே ஐயாவை பற்றி சொல்லியிருக்கு. சங்கீதம் 90 மோசே ஐயாவுடைய சங்கீதம். அந்த 4 சொல்கிறப்போ, யாரையாவது அனுப்புங்கப்பா, நான் போகலப்பா, எனக்கு மந்த நாவுக்கு திக்கு வாயின்னு சொல்கிறார். யாரையும் உமக்கு வேற சித்தமான யாரையாவது அனுப்புங்க. ஒருவேளை நாம் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்ற நீங்கள் நானும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஐஎஃப்எஸ்ல இருந்த ஒரு சகோதரி, வின்சோஃபைன்கிற ஒரு சகோதரி, அந்த அம்மாவுக்கு கேட்டு எக்ஸாம் எழுதி ஒரு ஐஎஃப்எஸ் ஆகியிருக்காங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு சகோதரி அப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. நாம் ஆண்டவர்கிட்ட அற்புதமும் அடையாளம் பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் பிறருக்கு நாம் எப்படி ஒரு பயனுள்ள பாத்திரமாய் காணப்படுகிறோம். 1706 ஜூலை 9 சீகன் பால் வரலன்னா நமக்கு பைபிள் வந்திருக்காது, இந்த பேப்பர் வந்திருக்காது, பேப்பரில் எழுதியிருக்க மாட்டோம், பெண்களுக்கு கல்வி இருந்திருக்காது, தையல் மிஷின் இருந்திருக்காது. எவ்வளவு 19 புதிய காரியங்கள் செஞ்சார். ஒருவேளை நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு அவங்க ஊர்லேயே அவர் இருந்திருப்பான்னா, டென்மார்க்லேயே இருந்திருப்பான்னா என்ன ஆயிருக்கும். ஆனால் லுத்ரன் மிஷன் மூலமாக அவர் இங்கே வந்ததால் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. 1750 வில்லியம் கேரி ஒரு ஷூ மேக்கராக இருந்தார் இங்கிலாண்டில். அவர் ஊழியத்துக்காக 3 பிள்ளைகளோடு மனைவி இறக்குறாங்க, 2வது பையன் இறக்குறான், 3வது குழந்தை இறக்குது. 7 வருடம் உணவில்லாத கஷ்டம். ஆனால் அதற்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகி அவர் வெஸ்ட் பெங்கால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிறாரு. இங்கிலீஷ் பேப்பர் இந்தியாவில் முதலாவது ஆரம்பிக்கிறார். உயர்கல்வி ஆரம்பிக்கிறார்.
பைபிள் 27 மொழியில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கிறாரு. புதிய ஏற்பாடு 3 மொழிகளில் ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் 7 வருஷத்தில். எவ்வளோ பெரிய அந்த சிராம்பூர் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பில்டிங், ஒவ்வொரு தூணு தான் எங்கள் சொத்தே இருக்கும், அந்தளவுக்கு ஒரு தூண் போட்டிருக்காரு. அந்த யூபிலி ஆற்று ஓரமாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. அவருடைய சாதனை பாருங்கள். ஆண்டவர் தனக்கு இறங்கி செய்த நன்மைகளை மத்தேயு 28:15 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சிஷ்யராக்கி. லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். மார்க்கு 16:15 சகல உயிரினங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்பியவர்கள் நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறார். ஒருவேளை பெத்தேல் திருச்சபை ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கும் வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன். எவ்வளோ பயங்கரமான இடத்துல இருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய திருச்சபை சார்பில் எத்தனை திருச்சபை ஸ்தாபித்திருக்கிறோம். ஒரு மிஷன், எத்தனை மிஷன் ஊழியங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், எத்தனை மிஷனரிகளை அனுப்புகிறோம். டிஎல்சி லுத்ரன் மிஷன் சார்பாக 35 மிஷனரிகள் கடந்த ஜூலை 9 ஒரு ப்ரோக்ராம் நடந்தது தரங்கம்பாடியில். சாம்சன் ஐயர் என்னை கூப்பிட்டு போனார், நீங்கள் வாங்கன்னு. 35 மிஷனரிகள் தான் இருக்காங்க. அதில் ஒரு மிஷனரி கந்தூர் கோட்டையில் வேலை செய்கிறார், அற்புதமாக வேலை செய்கிறார். இதே மாதிரி இந்த மிஷன் சப்போர்ட்டுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு சுவிசேஷ பணியை நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்மோடு இருக்கிற ஆல்பர்ட் ஐயா கடந்த நாளில் ஃபோன் பண்ணார். நாங்கள் ஈசோப்புங்கிற ஒரு டிடர்ஜென்ட் சோப்பு வச்சுருக்கோம். ஈசோப் சோப்பு, பவுடர், லிக்யூடு, டிஎஸ் பெருங்காயம் வச்சுருக்குறோம். ஃபோன் பண்ணி 2 மாதமோ 1 மாதத்துக்கு முன்னாடி, ஐயா நான் பணம் தரேன், ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு குடும்பமாக போகிறோம், அந்த மக்களுக்கு நாங்கள் சோப்பு கொடுக்கணும், நீங்கள் சோப்பு தாங்க, நான் பணம் தரேன்னு வந்துட்டார். தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் காலத்துலேயும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் மக்கள் இருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த அர்ப்பணிப்போடு அந்த சிந்தனையோடு இந்த வருஷத்தை முடித்து புது வருஷத்தில் 2025 ஜனவரி 1ஆம் தேதி கிடைக்கிற வாக்குத்தத்தத்தில் என்னுடைய சுவிசேஷ பணி, ஒரு கிராமம், எத்தனை திருச்சபை, எத்தனை ஊழியர்கள், சுவிசேஷம் இல்லாத பகுதிக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசை கண்களை மூடி தகப்பனை நோக்கி பார்ப்போமா? நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டோம். இந்த நேரத்தில் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க மோசே ஐயா. எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுப்புவதை பார்க்கலாம். தனது ஜனங்களோட துன்பத்தை அவர் தெரிந்து கொண்டு போனார்ப்பா. ஆனால் அவர் முதல்ல சொல்ல யாரும் மக்கள் அனுப்ப யாரை சித்தமாக அவங்கள அனுப்புங்க, நில முடியாதுங்கிறார். ஆனால் நீர் அவரை கட்டாயப்படுத்தி அனுப்புகிறப்போ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மேன். 120 ஆண்டுகள் அவர் கண்கள் குறையலை, பவர் குறையலை, ஆடைகள் அழுக்காகலை, பழசாகலை, செருப்பு தேயலை. எவ்வளோ பெரிய பவர் தகப்பன. வியாதி இல்லாமல் ஒரு நிம்மைப்பொழுதில் மறுரூபமாயிட்டார்ப்பா. எந்தவித கஷ்டம் இல்லாமல் இம்மைப்பொழுதில் மறுரூபமானார். ஒருவேளை மோசே ஐயாவை நினைக்கிறோம், வாழ்க்கை பயணத்தில் கடைசி நிலையில் கைவிடப்பட்ட நிலைமையில் பயப்படாதே, நான் உன்னோடு வருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் லூஸுங்கிற இடத்துல கொடுத்த அதே வாக்குத்தத்தம் தகப்பனே. ஒருவேளை ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அவங்க ஜெபிக்கிறப்போ நான் அவரை ஆசீர்வதித்தீங்க. நீ யாக்கோபில் 32ஆம் அதிகாரத்தை சொல்கிறப்ப நீ யாக்கோபில் இஸ்ரவேல் என்று பேர் கொடுத்து ஒரு ப்ளஸ் பண்ணீங்க. அந்த பிளெஸ்ஸிங் எங்களுக்கு தாங்க தகப்பன. வாழ்க்கையில் கண்ணீரான என்ன வாழ்க்கையில் உட்கார்ந்துருக்கிறேன்ப்பா. ரிட்டைர்மெண்ட் காலத்தில் எவ்வளோ பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில் அமைதி இல்லை, சகோதரர் மத்தியில் அமைதி இல்லை, என் மனதில் அமைதி இல்லை. எதுக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலையில் உம்முடைய உன்னத ஊழியத்தை நான் என்ன செய்ய போகிறேன்ப்பா. காஸ்பல் ட்ராக்ஸ் மூலம் காஸ்பல் சொல்ல போகிறேன், இல்லை பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு காஸ்பல் சொல்ல போகிறேன், இல்லை மருத்துவமனைக்கு போய் ஏதாவது ஒரு 2 இட்லி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து ஒரு சப்பாத்தி வாங்கி கொடுத்து அவங்க உணவு அருந்துறப்ப இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறாங்க ஒரு காஸ்பல் சொல்ல போகிறேன். இல்லை எங்கள் வீட்டுக்கு மேலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை அழைத்து, ஏழை பிள்ளைகளை அழைத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு காஸ்பல் சொல்ல போகிறேன்னு அர்ப்பணிப்போடு செபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. மனமரங்க
பலவீனங்களை மாற்றுங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள், வியாதிகள், கண்ணீரான வாழ்விலிருந்து ஒரு முழு விடுதலை நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. மகளுக்கு இவ்வளோ பொருள் செலவில் திருமணம் பண்ணேன், ஆனால் அந்த திருமண வாழ்வில் அமைதி இல்லைப்பா. கண்ணீரான வாழ்வில் இந்த இடத்துல இருக்கிறேன். கடந்த வருஷத்தில் நான் பண்ண திருமணத்தில், என் மகளுக்கு பண்ண திருமணத்தில் அமைதி இல்லை. ஆனால் ஒரு அமைதியை தருவீங்க நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் இருக்கிற நிச்சயமாகவே முடிவுண்டு என்ற வார்த்தைன்படி தகப்பனே, உன் ஜெபம் வீணாக போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைன்படி தகப்பனே, நிச்சயமாகவே அந்த சகோதரி கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. கடந்த ஆண்டு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு புது ட்ரெஸ் இருந்ததுப்பா. இந்த ஆண்டு என் கணவர் இல்லை, எனக்கு யாரும் வசதி இல்லாத நிலைமை, எனக்கு இல்லையே இந்த ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கப்பா, ஆசீர்வதிங்க. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்ல, நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த கடைசி இரவில் 2024ஆம் ஆண்டு 12வது மாதம் டிசம்பர் மாதம் இந்த கடைசி இரவில் சில நிமிடங்களில் புது காலை பொழுதை பார்க்க போகிறோம். உங்களுடைய பிரசனம் ஒரு புதிய அற்புதத்தோடு நடந்து செல்ல கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.